வணக்கம் வாங்க எல்லோரும். இன்றைக்கி சாயந்தரம் அபி நீ கேட்டியாடா நான் லைவ் போட்டப்ப ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தேனா, சரி அது சவுண்டில் பேசுகிறது கேட்காதான்ட்டு கம்மிட்டு இருந்துக்கிட்டேன். யார்கிட்டுமே பேசலை, அதிகமாக யாரும் வரவும் இல்லை. அதனால் 30 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அந்த ஊர் பஸ்ஸே போகாதாம்மா, அந்த ஊருக்கு தான் போகலாமான்ட்டு போனோம். இடையிலே மழை வந்துடுச்சு போகும்போது, அதனால் அங்கே அந்த ஊருக்கு போக முடியல. அதுக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட்டு, இதெல்லாமே ஃபாரஸ்ட்டு. அங்கங்கே விலங்குகள்லாம் உள்ளே எல்லாமே இருக்கும். புலி, சிங்கம், கரடி, அப்புறம் என்னமோ காட்டு எருமையா ஏதோ சொல்கிறாங்க. இந்த இடத்துல பஸ்ஸே வராது. இதெல்லாமே வண்டியில் போகிறது, ஆட்டோவில் போகிறது, அது மட்டும்தான். சரி பாருங்கள், சும்மா இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. அதுக்கெல்லாம் அங்கங்கே கேட்டு போட்டு பூட்டு பண்ணி ஒவ்வொரு கேட்டுக்கிட்டும் ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க. அது காவலாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக முடியல. அங்கே போகலான்னு பார்க்கறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு, நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் ஆட்டோவில் வரும்போது சும்மா அதனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஊருக்கு இன்னொரு நாளைக்கு போகணும். மழை வந்ததுனால சீக்கிரம் ஓடி வந்துட்டோம் ரிட்டன் திரும்பி. ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. 2 பக்கம் குழுன்னு அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த இடத்துல போங்காட்டி. மழை இப்போ பேஞ்சதுனால நல்லா தழைஞ்சிருக்குது மரம். ஆனால் பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு எனக்கு. அது சரி போயிட்டு வர்றவ அப்படியே ஜாலியாக கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக புது ஒரு இடத்துல. ஆட்டோ கூட ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அப்படி அந்த தம்பி தெரிஞ்ச பையன்தான், அதனால அந்த ஆட்டோ கூப்பிட்டு போனேன். இன்றைக்கி கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கங்காட்டி கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்துக்கிட்டு. ஆனால் நின்று எடுத்தோம்னா இந்த மாதிரி எடுக்க முடியாதுங்க தான் ஆட்டோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதில் மாடு, ஆடுகள்லாம் வெள்ளாடு, செம்பிளி ஆடு இதெல்லாமே உள்ளே இருந்துச்சு. அங்கே ஒரு வீடு பாருங்கள் உள்ளே தெரியும், ஆனால் அது போயிடுச்சு. சின்ன அந்த காட்டுக்குள்ளேயும் ஒரு வீடு தனித்தனியாக ஒவ்வொரு வீடு கட்டி இருக்கிறாங்க. ஒரு வாழை மரம் அதெல்லாம் வச்சுமே மழை தான். அதில் கூட சமப்படுத்தி ஏதாவது வெள்ளாமை வச்சுக்கிறாங்க. காய்கறி இதெல்லாம் போட்டு மாடு ஆடு எல்லாம் வச்சு மேய்ச்சிட்ருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயுமே பாருங்களேன் வீடு அதெல்லாம் இந்த வசதி இல்லாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட்டில் ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். அந்த இதுக்குள்ளே விலங்குகள்லாம் நிறையா இருக்குதுல்ல, புலி, சிங்கம், மயில் எல்லாமே இருக்குமாம்மா. அதுக்குள்ளே போகிறதுக்கெலாம் இல்லை, வேலி போட்டிருக்காங்க, கம்பி வேலி. அது அப்போ இந்த பாருங்களேன் எவ்வளோ தூரம், இந்த 2 பக்கமே குடஞ்சி கட் பண்ணி தான் இந்த ரோடே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மலங்காடு மாதிரி இருக்குதுங்க. இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போனால் தெரியாதுங்க, அவ்வளோ தூரம் மலை, செடிகள் நிறையா, மூலிகை செடி, இந்த ஏதோ மரம் பேர் வரமாட்டேங்குதுங்க, நிறையா மரம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பேர் சொல்ல தெரியல. அந்த மாதிரி மரங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. என்னென்ன மூலிகை வேணுமோ அதெல்லாமே அங்கே கிடைக்கும் போல் இருக்குது. உள்ள போர்டு போட்டிருந்தாங்க, அங்கே ஏதோ சாய்பாபா போர்டு தான் போட்டிருந்தாங்க. அங்கேயும் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்ரு புட்டபர்த்திலேருந்து. சரி ஒரு இதாக இருக்குமே அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். போயிட்டு வர்ற வழியில் பூனைக்குட்டியும் போய் பார்த்துட்டு பதிச்ச இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். சொன்னாபடி அங்கே ஆட்டோ கூட போகாது அந்த ஊரில். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் திரும்பி வந்துட்டோம். இன்னொரு கொஞ்சம் தூரம் போனால் தான் அந்த ஊரை சும்மா ஒரு 50 வீடு மட்டும்தான் இருக்குமாம்மா. இந்த ரோடு தான், அதுக்கு ஒரே ரோடு தான் அந்த ஊருக்கு. அது கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் போய் அதை எடுக்கணும் அப்படின்னா, சரிக்கா இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னா, அப்படி எப்போ வேணாலும் போகலாம் ஓகே. ஆனால் எனக்கு இந்த வெயில் இதெல்லாம் ஒத்துக்காதான், அதனால தான் கொஞ்சம் போகாமல் இருந்தேன். ஆனால் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. 2 பக்கமும் சின்ன ரோடு, சிங்கிள் ரோடு தான். அதுதான் பஸ் எல்லாம் போகாது, ஆட்டோவும் இல்லை. அவங்கவுங்க வீட்டிலேருந்து வண்டி வச்சுருந்தாங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு போயிட்டு வரணும். மெயின் ரோட்டுக்கு வரணும், 7 கிலோமீட்டர் தாண்டி தான் வரணும். இதெல்லாம் மலங்காடு. அந்த ஊருக்கு அந்த 50 குடும்பம் மட்டும் ஏன் இருக்காங்கன்னு தெரியல. பஸ் வசதி இன்ன வரைக்கும், இந்த காலகட்டத்து வரைக்கும் பஸ் வசதி இல்லாமல் தான் இருக்காங்க அந்த ஊருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு. சரி வண்டியுமே அதிகமாக இல்லை அவங்களுக்கு, 1-2 இந்த இப்போ பசங்க ஏதாவது 1-2 விவசாயம் பண்ணுறவங்க அவ்வளோதான் அது வச்சுருக்காங்க. அவங்க யாராவது வந்தாங்கன்னா வயசானவங்களாம் கொஞ்சம் அப்படி அப்படியே நிற்கிறாங்க. ஒரு தாத்தா நாங்கள் போகிறப்ப நானும் வர்றேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் அவர் பையன் சொன்னால் அப்படி நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுவோம், நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கே கஷ்டமாக இருந்துச்சுப்பா பெரியவரே அப்படின்ட்டு. பாதி தூரம் தான் போகிறோம், அந்த ஊருக்கும் போக முடியாது அப்படின்ட்டு வந்துட்டோம். இது இதுலேயும் கொஞ்சம் இந்த காட்டுலேயுமே செதுக்கி அப்படியே ஏதாவது நடுறாங்க. அதில் வந்து கொள்ளு, இந்த தானியம்லாம் விளையும்ல, சோளம், கம்பு அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செலவுக்கு. காய்கறிலாம் போட்டால் எதுவுமே அங்கே வச்சுருக்காதம்மாலாம், இந்த மிருகங்கள்லாம் வந்து சாப்பிட்ருமாம்மா. அதனால எந்த வெள்ளாமே வைக்கிறதுக்குல எருமா அதுக்குள்ளே கூட கோழி இதுக்கெல்லாம் கூட பிடிச்சிட்டு போயிருமாம்மா வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க வீடியோ. இறங்கி இன்னும் மழை இருக்குதாம்மா சொன்னா அப்படி. அந்த இன்னொருத்தர் அந்த அதில் ஃபாரஸ்ட்லேருந்து ஒருத்தர் சொன்னார், இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக வாங்க, மேலே மலை உச்சிக்கு போகணுமாம்மா. மேலே மலை உச்சிக்கு போனால் ஒரு 5-6 ஊர், பெரிய பெரிய ஊர் எல்லாமே தெரியும் அப்படின்னாங்க. இங்கேருந்து 1 மணி நேரம் பஸ்ஸில் போகணும் ஒரு ஊர், தர்மபுரம். அந்த ஊரும் கூட தெரியும் அப்படின்னாங்க. அங்கே மேலே நல்லா கட்டி வச்சுருக்காங்களாம்மா சூப்பராக. அது இன்னொரு நாளைக்கு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. அப்படி அந்த மிருகங்கள்லாம் வர்றது அவங்க ஒரு மாதிரி கத்துறாங்க, இந்த விசில் அடிக்கிற மாதிரி கத்துறாங்க. அது கத்துச்சுன்னா ஆள் இருக்காங்கன்ட்டு வராதாம்மா. அவங்க அப்பப்போ அப்படி சவுண்டு கொடுத்துக்குறாங்க. ஆனால் செமையாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இதெல்லாம் மாடுகள்லாம் அங்கெல்லாம் ஆளுகள்லாம் போய் மேய்க்க மாட்டாங்களாம்மா. காலையில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போயிடுது. பார்த்தோம், அதுவும் பிடிச்சிருந்தா, அது இன்னொரு வீடியோவில் இருக்கும். அது பாட்டுக்கு எல்லாமே வீட்டுக்கு போயிடுமாம்மா. மாடுகள்லாம் விட்டுடுறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி இதுக்கு தான் ஆள் வச்சு பார்க்கணும். அந்த இடத்துல மேய்க்க மாட்டாங்களாம்மா. அது அந்த கொஞ்சம் இந்த விலங்குகள்லாம் இருக்குதுல்ல, அதனால். ஆனால் நம்ம நேரம் நல்ல நேரமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா தப்பாக மாக்கிட்டா சிங்கம், புலி அந்த மாதிரி 1-2 எங்காவது வந்துடுங்களாம். ஊருக்குள்ளே கூட போயிருக்குதாம்மா சொன்னாங்க அவங்க. கூட ரிட்டர்ன் வர்றப்போ ஒருத்தர் கூட ஆட்டோவில் ஏறி வந்தார். அவர் சொன்னாப்படி அப்படின்ட்டு. ஏன் இப்படி பயந்து எதுக்கு இப்படி வாழணும் அப்படின்னா, ஃபாரஸ்ட்டில் எதுக்கு இப்படிலாம் அப்படின்னா, மரங்கள் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த மரங்கள்லாம் அங்கே இருக்குதுல்ல, அதுக்காக இதை பாதுகாத்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆதாயம் பாருங்கள். அதெல்லாம் நிறைய செம்ம மரமாக இருந்துச்சுங்க. கிட்ட இறங்கி போய் பார்த்தா நல்லா இருந்திருக்கும். சரி, போகிற கஷ்டமாக இருக்கிட்டு வந்துட்டு நான். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், நல்லா இருந்துச்சா அந்த வீடியோ, ஓகேவா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதுக்காகவே நான் போய் செலவு பண்ணிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி. இன்னும் இருக்குது, இன்னொரு 2-3 வீடியோ இருக்குது. நான் அதை ஸ்ரீதுர்கா 887 போடுவேன், அதுலேயும் பாருங்கள். இன்னொரு மொத்தம் இன்னும் 3 வீடியோ இருக்குதுங்க, போடுவேன். அந்த பையன் வேறு ஆட்டோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வந்தா. அப்படி ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வர வேண்டாம், பரவாயில்ல கொஞ்சம் ஸ்பீடாகவே போ அப்படின்னேன். அப்புறம் மெதுவாக வந்துட்டு வந்தான், பேசிக்கிட்டே அப்படியே வந்தோம். வந்து இன்னொரு கலாட்டா பண்ணிக்க, அதை அடுத்த சேனலில் சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் சின்ன சப்போர்ட் கொடுங்க, சரியா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்து போட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சினா யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம், பாய் 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 பாய், குட் நைட், பாய் பாய் பாய்.